You ain't stopping me. Step aside, motherfucker. I said. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் தேவா. ஸ்டாலின் சார் ஏதோ சொல்லணுமா அப்படின்னு சொல்லி தேவா சொல்லியிருக்காரு. இப்படிலாம் இவங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டு ஸ்டாலின் சாருக்கு வேறு வேலையே இல்லாமல் ரீல்ஸ் பண்ணுற பசங்களை பிடிச்சி ப்ரொமோஷன் தேடிக்கிட்டு இருக்காரு. ஏன் ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் உனையெல்லாம் அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது ஸ்டாலின் சார் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு ஸ்டாலின் சார். சின்ன பசங்களை பிடிச்சி ரீல்ஸ் போடுறவங்களை பிடிச்சி ப்ரொமோஷன் தேடுறீங்களே, கொஞ்சமாச்சும் ஒரு காமன் சென்ஸ் இருக்குதா இல்லையா ஸ்டாலின் சார்? உங்களை தான் ஸ்டாலின் சார் பார்த்து கேட்குறேன். சின்ன பசங்களை பிடிச்சி நீங்கள் வந்து ப்ரொமோஷன் தேடிக்கிட்டு இருக்கீங்க. இதில் அந்த 2 பசங்க வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க, ஸ்டாலின் சார் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்கன்னா சொல்லுங்கள், மக்களுக்கு வந்து நல்ல கருத்தை சொல்லுங்கள், பசங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த 2 பசங்க சொல்லிகிட்டு இருக்கானுங்க. இவர் ஏதோ பெரிய யோக்கியம் மாதிரி. இதெல்லாம் இதில் ஒன்று அப்படின்னா மக்களே, இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இந்த கடந்த ஒரு வாரமாக இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கண்டுக்காமல் ஸ்டாலின் சாருக்கு இந்த டாக் வித் தேவா அப்படிங்கிற ஒரு சேனலில் அந்த 2 பசங்க ரீல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த ரீல்ஸ் போட்ட பிரச்சனை, அந்த ரீல்ஸ் போட்டதை பசங்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ப்ரொமோஷன் தேடுறீங்க அப்படின்னா, அப்போ நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கு சீர்காடுலாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அவ்வளோ ரேப் கேஸ் நடந்திருக்குது, அவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு. அதை பற்றி பேசுகிறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்லையா? அப்போ இந்த ரீல்ஸ் போடுறவங்களை கூப்பிட்டு இப்போ எவ்வளவோ பள்ளி கல்வித்துறை அது சந்து சிரிக்குது. பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் சயின்டிஸ்ட் ஆகிறங்கிற கனவோட இருக்கிறாங்க. நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் என்னென்ன சாதனைகளை விளையாட்டுத்துறையில் சாதிச்சிருக்கிறாங்களா, அவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணலாம், அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் பரிசளிக்கலாம். ஆக இந்த 2 பசங்களை வந்து நீங்கள் கூப்பிட்டுட்டு ரீல்ஸ் எடுக்கிறவங்களை கூப்பிட்டு ஏன் அப்படின்னா, ரீல்ஸ் பசங்களை கூப்பிட்டு நம்ம வீடியோ போட்டால் ஆஹா வைரல் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணுறவங்கள கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் இந்த 2 பசங்க வந்து ஒருத்தன் 6வது படிக்கிறான், ஒருத்தன் 2வது படிக்கிறான். இந்த 2 பசங்களை கூப்பிட்டு நீங்கள் எதுக்கு ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாமே ப்ரொமோட் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களே தவிர்த்து மக்களுக்கான நலத்திட்டங்கள், நல்ல பணிகள் நீங்கள் செய்யவே இல்லை. ஏன்னா அப்படிலாம் செய்ய போயிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சமீப காலமாக தூத்துக்குடியில் விளாந்திக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 12வது படிக்கிற ஒரு பொண்ணுக்கு ரேப் பண்ணி அந்த பொண்ணை வந்து உபாதை கழிக்கிறதுக்காக வெளியே போயிருக்காங்க. அவங்க வீட்டில் கழிப்பறை கிடையாது. அந்த பெண்ணை வெளியே போயிருக்கிறாங்க, காலையிலேருந்து தேடி இருக்காங்க. எப்போ இது 9ஆம் தேதி நடந்திருக்குது இந்த சம்பவம். போய் தேடி இருக்கிறாங்க, போய் தேடி கிடைக்கல. இந்த மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் இல்லை நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி அனுப்பியும் மகளிர் காவல்துறைக்கு போக சொல்லியிருக்காங்க. மகளிர் காவல்துறைக்கு போய் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அங்கே போய் பார்த்தா மகளிர் காவல்துறையில் யாருமே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் மாநாடு, எல்லாம் சுருட்டிக்கிட்டு எல்லாம் போயிட்டாங்க, மாநாடுக்கு போயிட்டாங்க. அப்போ உங்களுக்கு பெண்கள் எப்படி போனால் எக்கேடு கட்டு போனால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உங்கள் மாநாடு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எப்படி போனால் உங்களுக்கு என்ன, பெண்கள் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? அப்போ உங்கள் மாநாடு முக்கியம், உங்கள் கட்சி முக்கியம் அப்படிங்கிற உங்கள் ஓட்டு வங்கியை சேர்க்கறதுக்காக காசு கொடுத்து நீங்கள் மக்களை கூப்பிட்டுருக்கீங்க. உங்கள் ஓட்டு வங்கியை சேர்க்கறதுக்காக ஒரு பெண்ணை பறி கொடுத்துட்டோம். யாரை? 12வது படிக்கிற ஒரு பள்ளி மாணவியை. அந்த அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது சட்ட ஒழுங்கு. மக்களே, இப்போது இதை வந்து மக்கள்லாம் முடிவு எடுக்கணும். இந்த ஆட்சியை நம்ம வந்து திருப்பி வர வைக்கணுமா, வர வைக்கக்கூடாதா அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். எப்படி? இந்த ஒரு ஓட்டால் 2026 விட்டீங்க, நாடு 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும் தமிழ்நாடு. ஏன்னா இந்த ஸ்டாலின் அரசு வந்து அப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு அரசு கிடையாது, இது ஸ்டாலின் அரசு தான். எங்கே இந்த பக்கம் திரும்பினா கொலை, இந்த பக்கம் திரும்பினா பாலியல் வன்கொடுமை, அந்த பக்கம் திரும்பினா ட்ரக்ஸ் கட்டிட்டு சரக்கு அடிச்சுட்டு வரவும் போகிறவங்கலாம் சம்மந்தமே இல்லாமல் வந்து அடித்து கொன்னுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று நடந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பரபரப்பாக ஓடிட்டு இருந்தது அந்த நியூஸு. நம்ம விஜயன் யார் இந்த கல்பரேட், யார் அந்த நியூஸ் வந்து பரப்புனா அப்படிங்கிறது சமீபமாக ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்று முன்னாலாம் ஓடிட்டு இருந்தது. நேற்றுலாம் ரொம்ப பரபரப்பாக இருந்தது மக்களே. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது யார் அந்த கல்பரேட், யார் அந்த நியூஸை பரப்புனது? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியுமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு.
எல்லாம் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பரபரப்பான ஒரு சூழ்நிலைக்கு கட்சி நோக்கி போக ஆரம்பிச்சு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா என்டிஏவில் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி நியூஸில் ஹெட்லைன் பிரேக்கிங் நியூஸு அதுதான் நேற்று நியூஸில் போயிட்டு இருக்குது. என்டிஏவில் இணைகிறார் விஜய், என்டிஏவில் இணைவாரா விஜய், இணைகிறார் விஜய், இணைந்தால் 234 தொகுதியில் 225 தொகுதி விஜய் வந்து பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா, பிடிச்சிருவாரு அப்படின்னு நியூஸ் சேனலில் பயங்கரமான ஒரு நியூஸ். அது யாருடா வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம அண்ணன் தலைவர் விஜய் அவர்கள் தான் பரப்பியிருக்காரு அந்த விஷயத்தை. அதை பரப்புனது மட்டும் இல்லாமல் அரசியல் களத்தையே திண்டாட வச்சுருக்காரு விஜய் அண்ணன் அவர்கள். ஏன்னா ஒரு விஷயம் வந்து எப்படி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ கரூர் சம்பவம் நடந்ததில் அந்த கரூர் சம்பவத்தில் எப்படி ஒரு மாதம் வந்து முடங்கி கிடந்ததோ கட்சி, அந்த ஒரு மாதம் முழுக்க அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான் சுற்றி இந்த நியூஸ் சேனலாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அவரை பற்றி தான் பேசுபொருளாகவே இருந்தது. அவர் கட்சியை சார்ந்து அவரை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது நிறைய விஷயம் போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணன் விஜய் அவர்கள் தான் இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாருமே அண்ணன் விஜய் அவர்களை தான் பேசுபொருளாக மாறினுச்சு. அப்போது இதுக்கு முன்னாடி வந்து களம் இருந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி டிவிக்கு களத்தில் இல்லை. இதை ஏன் நான் முன்னாடியே சொல்லலை அப்படின்னா நம்ம தாவைக்க தோழர்கள், தாவைக்க தொண்டர்கள், தாவைக்க நண்பிகள் டிஸப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்லலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி களத்தில் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கே தான் களத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போது டிவிக்கே நம்பி யாருமே வர கிடையாது, யாரும் வரலை. யாரும் நம்பி டிவிக்கை நம்பி தாவைக்காவை நம்பி யாருமே எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே வரலை. அது வந்து தேமுதிகவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் கூட்டணிக்கு வரலை. அது ஒரு அப்பாற்பட்டமான விஷயம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது நம்ம எப்படி இருக்கிறோம், களம் நம்ம கையில் தான். இப்போது வந்து இதுக்கு முன்னாடி வந்து களம் நம்ம கையில் இல்லை. அதை நான் முன்னாடியே சொல்லலை. ஏன் டிஸப்பாயின்மெண்ட் ஆயிருவீங்கன்னு தான் நான் சொல்லலை. இல்லைனா நான் சொல்லியிருப்பேன் அது நீ மன உளைச்சல் ஆளாயிருவேன் அப்படிங்கிறதாக தான் நான் சொல்லலை. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் களம் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, களம் நம்ம கையில் தான் இருக்குது. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இப்போது நம்ம இந்த தாவைக்க தொண்டர்கள், தாவைக்க நண்பர்கள், தாவைக்க தோழர்கள் இப்போ எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. ஏன்னா களம் நம்ம கையில் இருக்குதுன்னு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொல்லிட்டேன் களம் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இது உண்மையான ஒரு சூழல். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. களம் நம்ம கையில் தான் இருக்குது. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் என்டிஏ கூட்டணின்னு சொல்லி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அண்ணன் விஜய் அவர்களை தான் பரபரப்பாக பேசணும். அவர் எனக்கு தெரிஞ்சு அரசியல் புரிதலோடு பொலிட்டிக்கல் டைவர்ஷன் அப்படிங்கிறத அண்ணன் விஜய் அவர்கள் கரெக்டாக கையில் எடுத்து கரெக்டாக ஒரு மூவாக கரெக்டாக நவுத்தி பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் அண்ணன் அவர்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. பொலிட்டிக்கல் மூவ் கரெக்டாக மூவ் ஆகி போயிட்டுருக்கு. எந்தெந்த இடத்துல எப்படிலாம் மூவ் பண்ணணுமோ அப்படிலாம் மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ணன் விஜய் அவர்கள். இப்போல்லாம் இருக்க பட்சத்தில் இந்த களம் நம்ம கையில் தான் இருக்குது. அண்ணன் விஜய் அவர்கள் என்டிஏவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான் கன்ஃபார்மாக தெரியல. கூட்டணி வைக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தும் என்னோட கருத்தும். மக்கள் கூட்டணியோட தான் நிற்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கட்சி ஆரம்பித்து மதுரை மாநாடு இப்போவே சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி பாஜக தான், அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்டிஏவோட கூட்டணி போக மாட்டார் அண்ணன் விஜய் அவர்கள். இப்படி இருக்கிற பட்சத்தில் களம் நம்ம கையில் இருக்குன்னு நான் மறுபடியும் இதை சொல்லிட்டேன். களம் நம்ம கையில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சொல்லலை. களம் இப்போ சூழ்நிலைக்கு களம் நம்ம கையில் தான். 2026 நம்ம கையில் தான். இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்மளை நம்பி யாரும் வரலை. அது வராத வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம்னு சொல்ல முடியாது, துக்கம்னு சொல்ல முடியாது, சரிசமமாக இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் தாவைக்க இதுக்கு மேலே தான் நீங்கள் எந்த அளவுக்கு எழுந்திருச்சு போராடணுமோ அந்த அளவுக்கு போராடணும். இப்போ எப்படின்னா ஒரு போர்க்களத்தில் தனியால் நம்ம நின்று வாள் ஏந்தி நிற்கிற மாதிரி தான். ஆப்போசிட்டில் யார் வந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். ஏன் அப்படின்னா இப்படி ஒரு காலகட்ட சூழ்நிலையில் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தனியாக நின்று நம்ம போராடிட்டு இருக்கோம். யார் வந்தாலும், ஏன்னா கிட்டத்தட்ட 21 கட்சி 23 கட்சி வந்து கூட்டணியில் இருந்து நம்மளை சுற்றி வளைச்சி அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆளாக நின்று தான் போர்க்களத்தில் இருக்கிற வீரன் மாதிரி நீ வரவும் போகிறலாம் எப்படி வெட்டி அடித்து துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை பற்றி நம்ம கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டுலாம் இருக்கவே கூடாது. நம்ம தான் மக்களோட தான் நம்ம கூட்டணி வைக்கணும். மக்களோட தான் கலந்து நம்ம வந்து கட்சி வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. மக்களோட தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். மக்களோட தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அண்ணன் விஜய் அவர்கள் என்டிஏவில் கூட்டணி கிடையாது. அண்ணன் விஜய் அவர்கள் வந்து நேற்று ஒரு பொருளையை கிளப்பியிருந்தார். ஏன் அப்படின்னா தன் வசப்படுத்தி கொள்கிறார் விஜய். இந்த விஷயத்தில் நான் வந்து விஜய் நான் பாராட்டுறேன். ஏன்னா அவர் பக்கம் வந்து இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இந்த
நியூஸ் சேனலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அண்ணன் விஜய் அவர்கள் சைடை திருப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் உண்மையும் கூட. இதை நான் வந்து பொலிட்டிக்கல் ஒரு மூவிங்காக நான் பார்க்குறேன். அண்ணன் விஜய் அவர்கள் கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் மூவியை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கரூர் சம்பவமாக இருக்கட்டும், இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், எல்லாமே விஜய் பற்றி தான் பேசியிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி நம்ம கேஸ் போயிட்டுருக்கு. இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்து ஒரு ப்ரொமோட் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, இந்த ப்ரொமோஷன் இந்த கேஸை பற்றிலாம் பேசலை. இந்த ப்ரொமோஷன் மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட இப்போது இவங்க திமுக மாநாடு போட்டதுக்கு அப்புறத்தில் இருந்து போடுறதுக்கு முன்னாடியில இருந்து ஏகப்பட்ட பாலியல் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, ஏகப்பட்ட வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது, ஏகப்பட்ட கொலைகள். நாங்குநேரியை தொடர்ந்து அதே 3 பேர் 3 பைக்கில் வந்து எப்படி அடித்து கொண்டுட்டு போனாங்களோ அதே மாதிரியே அதே மாதிரியே சிவகங்கையில் அதே 3 பேர் 3 பைக்கில் வந்து 3 பேரும் காரணமே இல்லாமல் அடித்து கொண்டுட்டு போயிட்டாங்க. சரமாரியாக வெட்டிட்டு போயிட்டாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போல்லாம் இருக்கும்போது இது திமுக மாநாடு நடந்தது. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டிவிக்கு தான் களத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம், களம் நம்ம கையில் இருக்குதுன்னு தான் சொல்லிட்டோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ரீல்ஸ் ஒரு சின்ன பையனை ரீல்ஸ் வச்சு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அப்பா அவர்கள். இதில் ஏற்கனவே 45 பேர் வந்து பள்ளியில் வந்து சாப்பாடு கொடுக்கும்போது பள்ளி விழுந்துருச்சு, 45 பேர் மயக்கம் போட்டு சீரியஸாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி அவர் நடிகன் சொல்லலாம், மகா நடிகன் சொல்லலாம், பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு சொல்லலாம். இப்படி ஏகப்பட்ட பிம்பங்கள் இருக்குது அவருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவரும் கூட சேர்ந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. எதுக்கு? ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. இப்படி கூட சேர்ந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு திரு கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி. இப்படி இருக்கிற சூழ்நிலை. இப்போ நான் ஏன் இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இன்னும் பாருங்கள், எலெக்ஷன் ரிட்டு இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாருங்கள். இன்னும் நிறைய பேரை வந்து இப்போது அண்ணன் பார்த்திபன் அவர்களுக்கு இந்த ரீல்ஸ் பசங்க வந்து டாக் வித் தேவா பசங்க வந்து ப்ரொமோட் கொடுத்துருக்காங்க. அண்ணன் பிரபுதா அவர்களுக்கு ப்ரொமோட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு ப்ரொமோட் கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஜிபி முத்து, கூல் சுரேஷ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து திரு அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு உள்ளே கூப்பிட்டு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் நிறையா சினிமா துறையிலேருந்து இப்போ பார்த்திபன் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. பார்த்திபன் உள்ளே வந்து அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு பிம்பத்தை வச்சு ஒரு சண்டை உண்டாக்கி இவங்களை பிரித்து விடலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் யாருமே தயங்க கிடையாது. விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும், அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும், யாரும் தயங்க கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து அப்படி வச்சு பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நோக்கி போயிட்டு இருந்தார். இப்போ திரிஷா மேட்டர் அவர்களையும் பேசிட்டு இருந்தார். அதையும் தூர தள்ளிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்தை கடந்து போயிட்டாங்க மக்கள். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அண்ணன் விஜய் அவர்கள் இடையில வந்து திரிஷாவை கூப்பிட்டு வந்து அது இதுவும் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தாங்க. என்னோட கேள்வி என்னென்னா, அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே 2 வருஷமாக கிட்டத்தட்ட வந்து முன்னாடியே திரிஷாமாவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் மறைமுகமாக இருக்கிறாரு, போகிறார் வரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போது கோட் படத்தில் திரிஷாமா உள்ளே கொண்டு வந்து சங்கீதா அண்ணி வந்து ஏற்கனவே அவங்கள ஒரு பொசிஷனான ஆள் உள்ளே கொண்டு வந்து மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அது அப்படியே போயிட்டு இருந்தது. முற்றிலும் முன்னே தவிர்த்துட்டாரு. இப்போது கோட் படத்தில் வெங்கட் பிரபு அவர்கள் அந்த மட்ட சாங்குக்காக தான் திரிஷா மேம் அவர்களை உள்ளே கொண்டுட்டு வந்தார். அது கொண்டு வந்ததுக்காக அப்படியே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. இவங்க அப்படியே அந்த சோஷியல் மீடியா அந்த 200 ரூபா ஊப்பிங்க நியூஸ் சேனல், சன் நியூஸ், புதிய தலைமுறை, நியூஸ் 7, நியூஸ் 18, நந்தி டிவி, இப்படி நிறையா சேனல்லாம் கம்பு போட்டு வாய் மூடி இருக்குது. ஏன்னா எல்லோரும் கொத்தடிமை ஆகிட்டாங்க டிஎம்கேவுக்கு. இப்படிலாம் நியூஸ் பரப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் எல்லாரும் அந்த விஷயத்த ஒரு நாள் பேசுவாங்க, 2 நாள் பேசுவாங்க, மிஞ்சி போனால். ஏன்னா அந்த இடத்துல அவர் வந்து ஒரு நட்பு ரீதியாக கூப்பிட்டுட்டு வந்து உள்ளே கூப்பிட்டு வந்து திரிஷாமாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இப்படி தான் நான் இருக்கேன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காரோ அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரோ அது வேறு விஷயம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் கூப்பிட்டு வந்து விட்டுட்டாரு, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டாரு. நான் என்னோட சூழ்நிலையிலேருந்து என் பக்கத்துலேருந்து நான் யோசிக்கிறது அதுதான் சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த பிரச்சனையை வந்து மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு ஒரு வருஷம் சங்கீதா மேடம் டைவர்ஸ் பிரச்சனை, திரிஷாமம் 2வது பக்கம் திரிஷாமம் பிரச்சனை, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற பட்சத்தில் தாவிக தொண்டனாக இருக்கட்டும், தளபதி ரசிகனாகவும் இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஏன் அண்ணா இப்படி பண்ணியிருக்காரு, இப்படி பண்ணாமலே இருந்திருக்கலாமே, இப்படி ஏன் பண்ணார், மன உளைச்சிக்கு ஆளானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும், நான் யோசித்து பார்த்த வரைக்கும் எனக்கு என்னவோ கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது. இப்போ நம்ம மேட்டருக்குள்ளே போவோம். இப்போ அடுத்த மேட்டர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்படிலாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மீடியாவை இவங்க பார்த்து திருப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கரூர் மேட்டர்லேருந்து இருக்கட்டும், ஒரு மாதம் கட்சி முடங்கி இருந்தது. அப்படி முடங்கி இருக்கிறது தன் வசம் தான் இருந்ததை தவிர்த்து விஜய் வந்து அந்த கரூர் விஷயத்தில் ஒரு மாதம் வந்து நீ கோலை 41 உசுரை தத்தளிக்க கொண்டுட்டு போயிட்டா, நீ கோலை, அவனே இவனே இல்லை அரசியல் விட்டு வெளியே போ, வராத, எதுக்கு அரசியல் கட்சிக்கு வந்த, மறுபடியும் சினிமாவுக்கு போ, கோலை, அவனை இவனேன்னு சொல்லி
ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு சிபிஐ கேஸுக்காக அண்ணன் விஜய் அவர்கள் வந்து போயிருக்கிறாரு. இன்றைக்கி ஃபைனல் ஸ்டேஜ் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே ஃபைனல் ஸ்டேஜ்னு சொல்லியிருந்தாங்க. 10ஆம் தேதி வந்து வேட்பாளர்கள் நேரடியாக கூப்பிட்டு இந்தந்த டிஸ்ட்ரிக்கு குறைஞ்சபட்சம் கொஞ்சம் போயிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் வேட்பாளரை கூப்பிட்டு யார் யாரோ மாவட்ட செயலர்களை கூப்பிட்டு வேட்பாளர் யார் யாரோ அறிவிக்க போகிறோம் அது இதுன்னு சொல்லி அரசியல் பட்சத்தில் உள்ள நியூஸ் போயிட்டு இருந்தது. அதனால் டேட்டு சிபிஐ வந்து ஏற்கனவே கூப்பிட்டுருந்தாங்க. 12ஆம் தேதி கூப்பிட்டுருந்தாங்க. இன்றைக்கி 15ஆம் தேதி போயிருக்காரு. இன்றைக்கி போயிருந்த ஒரு சூழ்நிலையில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அடுத்து 17ஆம் தேதி 10 ரூபா பாலாஜிக்கு செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. அவர் போவாரா என்னன்னு நமக்கு தெரியல. அது அப்பாற்பட்ட விஷயம். போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு. இப்போது அடுத்ததாக எலெக்ஷன் டேட்டு இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், களம் நம்ம கையில் இருக்குது. ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் வரப்போகுது. வந்துருச்சு. வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா வீதியாக தெருவாக அந்த விஜயர்கள் டிஸ்ட்ரிக்டாக போய் பிரச்சாரம் பண்ணும்போது இவங்களோட சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும். பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்க போது வச்சு கிழிச்சு எடுக்க போகிறாரு அண்ணன் விஜய் அவர்கள். இது உண்மையாகவே நடக்க போகுது. அடுத்து சிபிஐ கேஸ்லேருந்து இன்றைக்கி போயிருக்காரு அண்ணன் விஜய் அவர்கள். டெல்லி சென்றிருக்கிறாரு. கேஸ் போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஷார்ப் ஷீட் மட்டும் வரட்டும். எப்படி ஷார்ப் ஷீட் மட்டும் வரட்டும். அந்த ஷார்ப் ஷீட்டை எடுத்துக்கிட்டு கரூரில் எந்த 41 பேரை நீங்கள் தத்தளித்து கொன்னீங்க, கோலை அவனை மக்களை வந்து பார்க்கல போலன்னு வருதுன்னு சொன்னீங்களோ அந்த ஷார்ப் ஷீட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஷார்ப் ஷீட்டை எடுத்துக்கிட்டு அண்ணன் விஜய் அவர்கள் கரூருக்கு அந்த இடத்துக்கு கொலை நடந்ததுன்னு சொல்ல முடியாது, அது விபத்துன்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு விஜய் அண்ணன் அவர்கள் போனாலும் போகலாம். போனார்னா ஆச்சரியப்படுறதுக்கான வேலையே இல்லைங்கிற போவாருக்கான கட்டாய சூழ்நிலைகள் கூட இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பிரச்சாரம் அங்கேயே ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம். அந்த 41 குடும்பத்தை போய் பார்த்து அப்படி பேசிட்டாருன்னா இந்த கோலை இந்த அரசியல் விட்டு போங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் செருப்பாலே அடித்த மாதிரி ஆகிடும். செருப்பாலே அடித்த மாதிரி ஆகிடும். அப்படி மட்டும் ஆரம்பிக்கட்டும். இந்த திமுக பண்ணுற சதி, இந்த விஜயண்ணனுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற ஒரு விஷயமுமே அவருக்கு சாதகமாக தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் மறுபடியும் சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி களம் நம்ம கையில் இல்லை. இதுக்கப்புறம் களம் தாவைக்கா சைடு தான் இருக்குது. இதை நான் அடித்து சொல்லிக்கிறேன். தாவைக்கா சைடு தான் களம் இருக்குது. இதை உண்மையாகவே நான் அடித்து சொல்லிக்கிறேன். இப்படிலாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க என்ன தான் சதி வேலைகள் பண்ணாலும் அண்ணன் விஜய் அவர்களுக்கு அது வந்து சாதகமாக தான் அமையுது. திமுகவுக்கு பாதகமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. இவங்க என்ன சதியெல்லாம் பண்ணுறாங்களோ அது ஆப்போசிட்டாக அவங்களுக்கே திரும்பிடுது. என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகலை. ஏன்னா அண்ணன் விஜய் அவர்கள் கீழே சோசியல் மீடியா இயங்கிக்கிட்டு இருக்குது. வேர்ச்சுவல் வாரியர்ஸ் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க காசு கொடுத்து தான் பண்ணுறாங்க திமுக. ஆனால் இவங்க தானாகவே இறங்கி வந்து நீங்கள் எத்தனை ஐடி வந்து க்ளோஸ் பண்ணாலும் நம்ம வேர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இறங்கி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதாவது தான் ஜூன்னு கேமரா தூக்கிட்டு போயிட்டு அண்ணன் விஜய் டைவெக்ஸ் கேஸ் அது இது அத்தனை பேர் இறந்துட்டாங்க போனாங்க வந்தான்னு சொல்லி சொன்னாலும் வேர்ச்சுவல் வாரியர்ஸ் கிளி பொலன்னு பொழந்து தள்ளுறாங்க வேர்ச்சுவல் வாரியர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு கீழே அண்ணன் ஆதிவாரிஜனாவாக இருக்கட்டும், இவங்க கீழே நிறைய பேர் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தைரியமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை வேர்ச்சுவல் வாரியர்ஸ் இறங்கி அடிக்கிறாங்க. நீ என்ன கேஸ் வேணால் கூடியா, என்ன பிரச்சனை வேணால் கூடு, திசா மேட்ரா அதையும் நாங்கள் கடந்து போவோம், அதையும் நாங்கள் உங்கள் மேட்ரு இழுப்போம். நீங்கள் பண்ண மேட்டரெல்லாம் இழுத்தோன்னா சந்தி சிரிக்கும். வேர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படி போகிறாங்க. நீங்கள் இதை பண்ணீங்கன்னா நான் அதை பண்ணுவேன். வளைச்சி சாத்துறாங்க என் மக்களே வேர்ச்சுவல் வாரியர்ஸ் நான் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன். வேர்ச்சுவல் வாரியர்ஸ் இறங்கி தாக்குறாங்க வேர்ச்சுவல் வாரியர்ஸ். நான் உங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் கொடுக்கணும். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் களம் நம்ம கையில் இருக்குது. நான் மறுபடியும் ரிப்பீட்டாக இதோட 4 டைம் நான் சொல்லிட்டேன். களம் இப்போ நம்ம கையில் இருக்குது. எல்லோரும் இறங்கி செயல்படுங்க. களம் இப்போ நம்ம கையில் இருக்குது. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நேற்றோ முந்தா நாளோ அக்கா கனிமொழி அக்கா போயிருக்கிறாங்க. எங்கள் தூத்துக்குடியில் விளாந்திக்குளங்கிற கிராமத்தில் போயிருக்காங்க. எப்படி தெரியுமா, இந்த ஒரு டெத்து ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க. செத்தன்னைக்கு வாடானா கருமாதன்னைக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி கனிமொழி அக்கா வந்து என்னைக்கு பிரச்சனை நடந்ததோ அந்த பிரச்சனைக்கு போகாமல் செத்து கருமாதன்னைக்கு வரணும்னு சொல்கிற மாதிரி அதுக்கப்புறமா வராங்க. வந்தவங்க மக்கள் கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க. ஏன் கொந்தளிச்சு போயிருக்காங்க? இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் ஸ்டாலின் சார் எந்த குரலும் கொடுக்கல, டெப்யூட்டி சிஎம் கொடுக்கல, அங்கே இருக்கிற அமைச்சர்கள் கொடுக்கல, எம்எல்ஏக்கள் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. இப்போ நீ திடீர்னு இந்த கேஸை பற்றி பேசாமல் 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கனிமொழி அக்கா வந்து அவங்க தொகுதி கனிமொழி அக்கா வந்து உள்ளே வந்து போகிறாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே எதிர்ப்பாங்களா, எதிர்க்க மாட்டாங்களா? மக்கள் உறவினர்களாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக இருக்கட்டும், எல்லாருமே மக்கள் அந்த தொகுதியில் அந்த ஊரில் இருக்கிற மக்கள், விளாந்திக்குளம் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே விரட்டி அடிக்கப்படுகிறது. கனிமொழி அக்காவை விரட்டி அடிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பண்ணுற அரசியல் அப்பட்டமாக ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக பண்ணுற அரசியல் மக்களுக்கு அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சாச்சு. மக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்னு மக்கள் ஒரு ஆளும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது திமுக தான் இந்த இடத்துல உஷாராக இருக்கணும். ஆட்சி அவங்க கையில் இல்லை, இதுக்கு மேலே ஆட்சி அவங்க வரவும் மாட்டாங்க, வரவும் கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்னா இவ்வளோ கேஸ் நடந்ததுக்கப்புறம் இந்த ஆட்சி வரணுமா வேணாமான்னு மக்களும் நீங்களும் நானும் தான் முடிவு பண்ணணும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டர்ஸும் தான் முடிவு பண்ணணும். இந்த ஆட்சி மறுபடியும் வேணுமா வேணாமான்னு ஒரு ஓட்டர்ஸும் ஒரு மக்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு அண்ணன் தம்பி தங்கைகள் நீங்கள் தான் யோசிக்கணும், நம்ம தான் யோசிக்கணும், நான் தான் யோசிப்பேன், நம்ம தான் யோசிக்கணும். இவ்வளோ நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும் மக்களை. இவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு, இவ்வளோ ரேப் கேஸ் நடந்திருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு தான் நீங்கள் ஓட்டு போகும்போது யோசித்து பார்க்கணும். திமுக ஓட்டு போடலாமா வேணாமா, ஏற்கனவே இவ்வளோ யோசனைகள் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஓட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிறது மக்கள் தான் முழுக்க யோசிக்கணும். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் என்டிஏ கூட்டணி அப்படி இப்படின்னு விஜயநகர் அவர்கள் தான் அரசியல் களம் தான் பக்கம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கார் அண்ணன் விஜய் அவர்கள். பொலிட்டிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, கரெக்டாக யோசித்து பொலிட்டிக்கல் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணன் விஜய் அவர்கள். இதை தான் நான் சொல்லுவேன், உண்மையாகவே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷார்ட் ஷீட் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கும் கரூர்லேருந்து ஆரம்பித்தாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கரூர்லேருந்து ஆரம்பித்தாருன்னா அந்த கோலைகள்னு சொன்னதுக்கெல்லாம் அவன் தூக்கு மாட்டி தொங்கிக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. அப்படிலாம் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இப்படிலாம் ஒரு சூழ்நிலையில் தூத்துக்குடி போயிட்டு விரட்டி அடிக்கப்படுறாங்க. இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சின்ன பசங்களை கூட்டு ரீல்ஸ் மோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு மகேஷ் பொய்யாமொழி, கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? எத்தனை பேர் கல்வியில் சாதிச்சுட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓட்டாச்சு போடுவாங்க, அப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை ரீல்ஸ் போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வெக்கக்கடான ஆட்சி இருந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் எப்படின்னா, இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட காவல்துறை தான் இப்படி இருக்குது. காவல்துறை வந்து சரியாக கண்டிக்கிறது கிடையாது, போகிறது கிடையாது, வர்றது கிடையாது. காவல்துறை தான் இப்படி இருக்குது. இப்படி காவல்துறை இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கு. மருத்துவமனைக்கு போனால் அதுக்கு மேலே, ஏன்னா மருத்துவமனைக்கு போனால் கிட்னி திருட்டு அது இது அப்படிலாம் கேட்டால் மா சுப்பிரமணியம் வந்து கிட்னி திருட்டு வந்து அது திருட்டு கிடையாதான், முறைகேடாம் அப்படின்னு மா சுப்பிரமணியம் திருப்பி விட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. அது இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அது வேறு மாதிரி கொண்டுட்டு போய் கேஸுக்கு போய் ஹைகோர்ட்டு கேஸுக்கு போய் அது வேறு மாதிரி கொண்டு போய் முறைகேடு, அது வந்து அறுவை சிகிச்சை மாற்று சிகிச்சை தான் பண்ணக்கூடாது, மற்றபடி ஹாஸ்பிட்டல் தொடங்கலாம் போகலாம் வரலாம் அது இது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டி அந்த கேஸை அப்படி நோத்திக்கிட்டே போயிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணணும்னு தோணுச்சா ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மீண்டும் வீடியோ வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம வீடியோ பார்த்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க. நான் மறக்காம நம்ம வீடியோ பார்த்து நான் தாவைக்கா கட்சிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். தாவைக்கா தொண்டர்களுக்கு, தாவைக்கா தோழர்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், நீ இறங்கி அடிட்டா அப்புறமா பார்த்துக்கலாம், நீ இறங்கி அடி, இது நம்ம காலம், நீ இறங்கி ஆடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இறங்கி ஆடுங்க, களம் நம்ம கையில் இருக்குது, இறங்கி ஆடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், 23 கட்சி கூட்டணியோடு இருக்குது, நம்ம தனித்து நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு போரில் நம்ம தனியாக வாழேந்தி நின்றுட்டு இருக்கோம். வரவும் போகிறவெல்லாம் அடித்து தம்சம் பண்ணி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். 2026 நம்ம தான் களத்தில் அமைகிறோம், நம்ம தான் விஜயன் அவர்களை அரியணை ஏற்றுறோம், சிஎம்மாக அரியணை ஏற்றுறோம். எப்படி அடித்து அடியும் தெரியக்கூடாது, தடமும் தெரியக்கூடாது. அடித்து இந்த கட்சி 75 வருஷ கட்சியை நம்ம ஒழிச்சிடணும். இதுக்கு மேலே அவங்க அரசியலுக்குள்ளே வரணும்னாவே அவங்க யோசிக்கணும். அடித்து அடி அப்படி இருக்கணும், அடித்து ஒழிச்சிடணும் இவங்களை. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சிருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், நாகரிகமாக கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ஆல்ரெடி நாகரிகமாக தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாகரிகமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி தொடர்ந்து அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம நல்ல வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அடித்து அடியும் தெரியக்கூடாது, தடமும் தெரியக்கூடாது, அடியோடு ஒழிச்சிடணும். இதுக்கப்புறம் வேரோட எரிஞ்சிடணும். இதுக்கு மேலே திமுக வரவே கூடாது, ஒழிச்சிடணும். மக்களே கண்டிப்பாக எல்லோரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க, யோசித்து ஓட்டு போடுங்க. திமுகவுக்கு ஓட்டு அளிக்கிறதா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு, இத்தனை கேஸ் போயிருக்கு, கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் எப்படிங்கிறீங்க, 18 வயசு கீழே ஒன்று நடந்துட்டுருக்கு, 2 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு கிளவி வரைக்கும் ரேப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. கிளவி கூட விட மாட்டேங்கிறானுங்க. அதுவும் திமுக தொண்டர்கள் தான் பாதி பேர். 17 வயசில் நடந்துக்கிட்டு இருக்குது. 33,000க்கு மேலே நிறையா கேஸ் இருக்குது, கோடிக்கணக்கில் கேஸ் குமிஞ்சு கிடக்குது, ரேப் கேஸ் கிடக்குது, கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது நெல்லையில் ஒரு கேஸு, எப்போ நான் அந்த கேஸை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னாங்களாம். அந்த கேஸை பார்த்தோன்னே அப்படி இருக்குது அந்த சம்பவம். அப்படியே ஒரு பெண்ணை திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் தலை வெட்டி சதைச்சிட்டானுங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போது திருப்பி இன்னொரு பாலியல் வன்கொடுமை, இப்படிலாம் பாலியல் வன்கொடுமை வெட்டி கொல்றது,
அந்த மது போதையில் அடித்து கொள்வது, இந்த கஞ்சா குடிச்சுக்கிட்டு அடித்து கொள்வது, ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்குது மக்களே. நான் மறுபடியும் தான் சொல்கிறேன், அடித்து அடியும் கூடாது தெரியக்கூடாது, அடித்து அடியும் தெரியக்கூடாது, தடமும் தெரியக்கூடாது, அடியோடு அடித்து வேரோட புண்ணிக்கு கேட்டால் செய்யணும். களம் நம்ம கையில் தான் இருக்குது, நீங்கள் இறங்கி ஆடுங்க. இது நம்ம காலம், களம் நம்ம கையில் தான் இருக்குது, இறங்கி ஆடுங்க. எதாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். டைவர்ஷன் ஆகாதீங்க. என்டிஏவோட கூட்டணி அப்படிங்கிறத, கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் அது தலைமை அலுவலகத்திலிருந்து நம்பினா, அவங்க சொன்னால் மட்டும்தான் நீங்கள் நம்பணும். இந்த நியூஸ் சேனலில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, தயவுசெய்து இதை நம்புறாதீங்க. நம்ம என்டிஏவோட கூட்டணி கிடையாது, தயவுசெய்து யாரும் நம்பிடாதீங்க. நான் அதை தான் சொல்கிறேன். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். களம் நம்ம கையில் இருக்குது, இறங்கி ஆடுங்க. நன்றி மக்கள், நன்றி.